அம்மா, ஒரு 12 மணி வாக்கில் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். மாமா வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லணும்லம்மா. ஆமையா, சொல்லணும்ல. இருந்தாலும் பெரியவர்கள அவங்க வேண்டானா இருந்துட்டு போட்டு. நம்ம அப்படி இல்லைப்பா, சொல்லதை சொல்லுவோம். நம்ம வீட்டில் நடக்குத நல்ல காரியம். சொல்லதை சொல்லுவோம்ப்பா. வரதும் வராததும் அவங்க விருப்பம் என்ன. ஆமாம்மா, ஒரு நாள்லடா, ஒரு நாள் சேராமே போகுது. என்னடா சரவணா, பொண்ணு வீட்டில் சொல்லணும்ல. நாளை பின்ன ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்தானே ஆகணும். என்ன சொல்லுத? ஆமாம், சொல்லுதாப்பிலே இருக்கு. போனாலே முதல்ல வயதாகலோ என்னமோ இது வேற. என்னடா அமைதியாட்டு இருக்க? நாளை பின்ன சேராமையா போகிறோம் என்ன? அப்படி தானடா? எங்கிட்டு போட்டு நாளை பின்ன சேரதுக்குள்ளே அறிகுறி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லையானே. எனத்துக்குனே அவங்க வீட்டுக்கெல்லாம் நல்ல காரியம் அதுவுமா. அது முகத்தில் போய் முடிஞ்சால் என்னத்தையாவது சொல்லும், நம்மளையும் சங்கடப்படுத்தி அனுப்பி விடும். எதுக்கு போட்டு? வேணானே, நம்ம விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். அவரெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. சரவணா, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது. அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, பெசாண்டிரி. உனக்கு அப்படின்னா நீ பெசாட்டிரி. நானும் மாறியும் தான் போய் சொல்ல போகிறோம். இல்லைம்மா, அவன் வாய்தான் அப்படி சொல்லுது, மனசெல்லாம் அப்படி சொல்லாது. அப்படி தானடா? ஏனே நீ வேற போட்டு கால எங்காத்தால போனேன் எங்கிட்டு. அவன் கிடக்குதாம்மா, நீங்கள் கிளம்புங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு 12 மணி போல் கிளம்பி போயிட்டு வருவோண்ணே. ஆமையா, சொல்லிட்டு வந்துடும். இது கல்யாண பத்திரிக்கையும் வச்சிருவோம். என்னென்னா தாய் மாமம்ல, தாய் மாமனுக்கு தான் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே பால் காய்ச்சிக்கு சொல்லிட்டு கல்யாண லெட்டரும் கொடுத்துட்டே வந்துடுவோம் என்ன. இன்னும் சும்மா சும்மா வீடு வாசல் இறண்டான்ல. ஆமாம்மா, சரியாக தான் சொன்னீங்க. அப்போ அந்த பத்திரிக்கையை எடுத்து வைங்க, ரெண்டையும் சேர்த்தே கொடுத்துட்டு வந்துடலாம். வெறும் பத்திரிக்கையை கொடுக்கக்கூடாது, இல்லாமல் தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு தானே கொடுக்கணும். ஆமையா, துணிமணியெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் துணிமணிலாம் எடுக்க போகல. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பழம் பூவு எல்லாம் வச்சு 101 ரூபாயும் வச்சு கொடுத்துருவோம் என்ன. சரிம்மா, அப்போ நான் பழம் பூவு எல்லாம் வாங்கிட்டு வரேன் என்ன வரும்போது. டே சரவணா, அந்த ஆள் நேற்று துட்டு கொடுத்தாரு முந்தானத்து. அப்போ என்ன மாடல் என்னன்னு போய் பார்க்க போகணும். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, போய் பார்த்து மாடல் சொல்லணுன்ட்டு. கிளம்பு நீயும், போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, அதுக்கு முன்னாடி பூமாரியை காலேஜில் விடணும்ல. சரி, பூமாரியை கொண்டு காலேஜில் விட்டு நான் வரேன், நீயும் கிளம்பு. ரெண்டும் சேர்ந்தாப்புல போயிடுவோண்ணே. நான் எங்கிட்டு போட்டுறேன், நீ போயிட்டு வாயேன். அட வாயேண்டா, போவோம். கரையெல்லாம் நீ தான் அளவா பார்த்து போ சொல்லுவ. வா கிளம்பு, போவோம். போடா, போயிட்டு வா. கூப்பிடுதான்ல. சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லணும்ல. சாப்பாடு எப்படி ஆள் வச்சு செய்யுதுக்கா, இல்லை கடையிலே சொல்லிடுவோமா? இல்லம்மா, சாப்பாடு எங்கிட்ட போட்டு செய்யுதுக்கு? ஆளை பார்த்து எடுத்து பாத்திரத்தை வழக்கி போட்டு காய்கறி வாங்கி போட்டு என்னத்துக்கு? நம்ம கல்யாணத்துக்கு செய்யல, அது போதும். இப்போ சாப்பாடு ஒரு 10 சாப்பாடு 20 சாப்பாடு சொல்லிட்டா போதுமே. ஒரு 30 சாப்பாடு சொன்னா போதும் இல்லம்மா? அக்கம் பக்கம் இங்க நம்ம சொந்தக்கார வீடு அப்படித்தானே? ஆமையா, போதும். 25 சாப்பாடு சொன்னா 30-35 பேர் தாராளமா சாப்பிடலாம். போதியா, நம்ம எப்படி பார்த்தாலும் 10-20 பேர் தான் சொல்லி இருக்கோம். 25ன்னா 30 பேர் தாராளமா சாப்பிடலாம். 30 சாப்பாடு சொல்லு என்ன. அப்புறம் இந்த விசேஷத்துக்கு இந்த பிளாஸ்டிக் இலை, பிளாஸ்டிக் தட்டு அதெல்லாம் வேணாம். நல்ல வாழை இலையாட்டு சொல்லி வாங்கணும் என்ன. சரிம்மா, சரி. அப்ப நம்ம தோப்பு இருக்குல்ல, சேகர தோப்பு, அங்கேயே சொல்லிடுவோம். அங்க ஃப்ரீயாவே இலையை முடிச்சு தந்துருவான். என்னண்ணே, இன்னும் கிளம்பலையா? நேரம் இருக்குல்ல, மணி 8:20 ஆயிடுச்சு. வானே, இப்பமே போனாத்தியா 9 மணிக்குள்ள போக முடியும். என்ன அதுக்கிட்ட கிளம்பிட்ட? உனக்கு 9:30 தானே கிளாஸே, மணி 8:20 தானே ஆகுது. போரு, போய் முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு வாடியாந்துருதேன், சரியா? அடியே, கஞ்சி இருக்கு, குடிச்சியா? ஊற்றி வச்சிருந்தேன் கிண்ணத்துல. கஞ்சி எல்லாம் எனக்கு வேணாமா. வர வர கஞ்சி குடிக்க எனக்கு பிடிக்க மாட்டேது. எனக்கு இந்த பாஸ்தா அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா. அது வச்சு தாங்கம்மா. அதான் காலேஜ்ல தான் பிள்ளைய சாப்பிட்டுட்டு வருது. கஞ்சி பழைய சாதம் இதெல்லாம் வேணாம். என்ன பூமாரி, காலேஜுக்கு போன அப்புறம் ஒண்ணுன்னா மாறுது. கஞ்சி தாண்டி உடம்புக்கு இன்னைக்கு நல்லது. வெளிநாட்டுல பாரு, அமெரிக்காவிலேயே பானையில வச்சு கஞ்சி விற்கலாம். எம்புட்டோ சுட்டான், உடம்புக்கும் நல்லதான். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. உள்நாட்டுல உள்ள நமக்கு தான் இதை பத்தி தெரிய மாட்டுக்கு. ஏன் கஞ்சி குடிச்சா என்ன? இந்த பாஸ்தா அப்புறம் என்னமோ சொன்னீங்க, அதுல எல்லாம் இனத்த சத்த கண்ட நீ. கஞ்சியில அப்படி இல்ல. காலையில வெறும் வயிற்றுல குடிச்சேன்னு வையேன், மத்தியானம் வர பசி எடுக்காது. உடம்புக்கு குளிர்ச்சி. அது என்னது, வயிற்றை சுத்தப்படுத்துமா. இன்னும் எம்பிட்டோ நிறைய நல்லது இருக்கு கஞ்சியில, தெரியுமா? நீ சாப்பிடுறேன்னு சொல்லுதிய, அது என்ன சொன்னீ? இப்ப என்ன பிஸ்தாவா பஸ்தாவா? அதுல எல்லாம் எந்த சத்தும் கிடையாது. என்னத்தையோ இதுக சாப்பிடுதுக, அம்பிட்டுதான். இது புளி சாப்பிடுதுன்னு பூனை சூடு போட்ட கதையா இருக்கு உன் கதை. எப்பா, ஒரு சாப்பாடு கேட்டதுக்கு எத்தனை பழமொழி. தெரியாமல கேட்டுட்டேன், சாப்பிடறதுன்னு கேக்குதேன், சூட போடதா கேக்குதேன். அதுக்கு ஒரு 1000 உதாரணம்.
தாங்க முடியல, கேட்டதே தப்பா போச்சு. பழைய சாத்தே கொண்டாங்க, குடிச்சிட்டு போறேன். அது நடி பிஸ்தா. அது என்ன பிஸ்தா? பிஸ்தா பருப்புல சொல்லுவாங்க. பிஸ்தான்னா என்னது? அது பிஸ்தா இல்லம்மா, பாஸ்தா. நல்லா இருக்கும் குளு குளுன்ட்டு. அன்னைக்கு ஒரு பிள்ளை காலையில சாப்பிடலன்னு அவங்க வீட்டுல செஞ்சிருக்காங்க போல. சாப்பிடலன்னு டப்பால போட்டு கொண்டு வந்திருந்து. அப்ப கிளாஸ் பீரியட் சாப்பிட்டு இருந்துச்சு. அப்ப எனக்கு இப்படி தண்ணி கொடுத்து சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. என்னெல்லாமோ சொன்னா, சாசு ஈசு அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் என்னமோ பால்ல என்னமோ செய்வாங்களாம, அதெல்லாம் போட்டு செஞ்சு கொண்டு வந்தா. இது சோளமா போட்டிருந்தோமா, நல்லா இருந்து ருசியா இருந்துச்சு. அதையும் சொன்னேன். அதுக்குதான் இந்த அண்ணன் அப்படி இப்படின்ட்டு இருக்கான். எப்பமாச்சும் ஏதாவது சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்ல, எப்பவும் சாப்பிட்டாதான் தப்பு. அதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல. வர வர வாய் கொழுப்பு ரொம்ப தான் உனக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. பாக்குதேன் இது வரைக்கும் வாய் பேசி திரியுதேன்ட்டு. சரிடா, நீ அவள்கிட்ட காலையிலே வாயை கொடுத்துட்டு இருக்கிற கதை போ. நீ போய் கிளம்பக்கூடிய வழியை பாரு. அவன் இப்ப அவளை காலேஜ்ல விட்டு வந்துருவான். ஏதோ கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, போய் நல்ல நல்ல தரையா பார்த்து சொல்லிட்டு வாங்கன்னு. அடுக்கலைக்கெல்லாம் இந்த மரம் மரம் மாதிரி இருக்குதே, அன்னைக்கு கூட எங்கேயோ போட்டிருந்த பார்த்தேன். அந்த மாதிரி சொல்லு. அப்புறம் பாத்ரூம்புக்கெல்லாம் சொரன்ட்டு இருக்கான் கல்லு, அந்த மாதிரி கல்லா பார்த்து போடுங்க என்ன. அப்புறம் ஹால் இருக்குல்ல, ஹாலுக்கு வெள்ளை தரையெல்லாம் வேணாம். அவ எப்பவும் தொடச்சிக்கிட்டு கிடப்பாள என்ன, கொஞ்சம் நல்லதாட்டு இப்ப இந்த வந்திருக்குல்ல, பார்த்து எடுத்து நல்ல கல்லா இது சொல்லிட்டு வாங்க என்ன. நல்லா தரையை ஒட்டி முடிக்கணும்டா. அப்புறம் தான் ஃபங்க்ஷன் இருக்கு பத்தியா. ஏம்மா பரவாயில்லையே, வர வர இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுதியே. நீ இங்கிலீஷ் பேசுறேனா அதுக்கு நான் ஏன் காரணம். நான் உன்கிட்ட பேச போய் தான் என்னோட பேச்சு உனக்கு ஒட்டிருச்சு. ஆமா, கத்துக்கிட்டது நல்லது தானே. படிக்காட்டாலும் என்ன, 4 பேர் பேச பார்த்து கத்துக்கிட வேண்டியதே. சரி இருடி, கஞ்சியாச்சும் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, குளிச்சுட்டு வர்றேன். காசிய பார்த்து 2-3 நாள் ஆச்சுல்ல, அவளை பார்க்கணும் போல இருக்குது, பேசணும்னு ஆசையா இருக்குது. ஆமா, வீட்டு பால் காய்ச்சி அவங்கள்ட்ட எப்படி சொல்ல? சொன்னாலும் வந்துட்டாங்கன்னா இவங்க யாரு, என்ன டாக்டருக்கு யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்களே, அது வேற வீண் வம்பு. சரி வேணாம், பாத்துக்கலாம். ஐயோ, இது பால் காய்ச்சிக்கு என்ன மரம் கிருக்கன்ற சொல்லியிருப்பாங்களே, அவன் வந்துருவானே. ஐயோ பயமாலாம் இருக்குது, நிம்மதியா நிக்க முடியுதா வீட்டுல விசேஷத்துக்கு? அவன் வேற கேட்பானா, என்னன்னு சொல்ல. அட கடவுளே, நீதான் என்னைய காப்பாத்தணும். இந்தாடி கஞ்சியை குடிச்சிட்டு போ, வெறும் வயிற்றுல போக கூடாது. காலையில வெறும் வயிற்றுல வேணாமா, கஞ்சி குடிச்சா நீ உடம்பெல்லாம் ஒட்டும், மேலாம் சிந்தும், பிசு பிசுப்புன்னு இருக்கும். வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. நாங்க கேண்டீன்ல இது வச்சிருப்பாங்க, சம்சா வடையெல்லாம், அதை ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். என் பிள்ளை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சரி சரி, அப்படி உள்ளவா முதையே துணியை உடுக்கிறது முன்னாடியே குடிச்சிருக்க வேண்டாமா கஞ்சிய? சரி சரி, சம்சாவா வடைய வாங்கி சாப்பிடு. துட்டு வேணுமாடி? வேணாமா, மாரியனே கொடுத்துச்சு அன்னைக்கு 50 ரூபா, அது அப்படியே தான் வச்சிருக்கேன், இருக்குது. நான் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு வடை பப்ஸ் ஏதாவது வேணுமா வாங்கி தரட்டுமா? காலேஜ்ல நல்லா இருக்குமா, 11 மணி வாக்குல கொண்டு வருவாங்க, சூடா இருக்கும் கேண்டீன்ல. அதுக்காகவே போய் சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு ஒண்ணு வேண்டாம் தாயி, நீ சாப்பிட்டாலே போதும். சாப்பிடுன்னு அப்ப அம்மா ஏதாவது துட்டு இருந்தா தாரேன்னு, டெய்லி எதுவும் உனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடு சரியா? வீட்டுலதான் ஒண்ணு ஆக்க முடியல, வெளியிலயாவது பிடிச்சது சாப்பிடு என்ன. சரிம்மா, நேரம் ஆகுது, இன்னும் மாரியனையும் காணும். டைம் ஆச்சுல்ல, போவதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். 9:30 கிளாஸ், மணி 8 ஆயிடுச்சா? நான் சாப்பிட்டு எடுத்து வரணுமே. என்னையா சாப்பிடலையா? அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்லம்மா, அவளுக்கு நேரம் ஆகுதுல, கொண்டு விட்டுட்டு வரேன் என்ன. சாப்பிட்டுட்டு வந்து நானும் சரவணம் தான் போகணும். சரியா, சரி சரி, அப்ப போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வாங்கண்ணே. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. சரி, மாட்டுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு நம்மளும் குளிச்சு கிளம்புவோம். மாடி 12 மணி போல வருவோம்ல, அதுக்கடைய வேலையை முடிச்சாதான் போக முடியும். என்னம்மா, இந்த கலதை சாப்பிடாம போயிருச்சோ? இதுக்கு வர வர வாய் ரொம்ப கூடி போச்சு பத்தியலா. நானும் சின்ன பிள்ளைன்னு சாம போயிட்டு இருக்கேன், என்னைக்கு வாங்க போறாலோ தெரியல. சரி கொண்டாங்க, நானா சாப்பிடுறேன், அண்ணன் இப்ப வந்துரும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்களேன் சாப்பிட. இல்லையா, கருவாடு இருக்கு, ஏதோ கொண்டுட்டு வரேன். போதுமையா, சாப்பிடு என்ன. நானும் இன்னும் குளிச்சுட்டு கிளம்பணும்,
மாடு தண்ணி வைக்கணும், வெளியெல்லாம் பெருக்கணும். அத்தை வீட்டுல போய் புரோட்டில பத்திரிக்கை வைக்க போகணும்ல. சரி சாப்பிடுன்னு. நீங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல, உட்காருங்க, சாப்பிட வேண்டியதுதானே. இல்லையா, இப்பவுமே சாப்பிட்ட தூக்கமா பந்தாப்புல இருக்கும். வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படி கிளம்புதேன். சரிங்கம்மா, ஏதாச்சும் சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன, போனோமா லெட்டர் கொடுத்தோமா வந்தோமான்னு இருங்க. காப்பி அது இது எது தந்தாலும் குடிக்காதீங்க. இப்பதான் வீட்டுல சாப்பிட்டேன்ட்டு வந்துட்டே இருங்க என்ன. சரியா, சரி சரி, நீ சாப்பிடு. அண்ணே, இந்த சேகரனே சொல்லியிருந்தாங்கல்ல டைல்ஸ் எதுக்கு, அதான் எடுக்கலாம்னே வந்தோம். அதானே சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க, அதான். சொன்னான்ப்பா, சொன்னான். கொஞ்சம் முன்னாடி தான் போன் போட்டான். உங்களுக்கு இந்த எவ்வளவு ரேட்டு கம்மியான டைல்ஸா வேணும் அப்படித்தானே, நல்லதாட்டம் வேணுமோ? சரி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது பாருங்க, ரேட்டு பார்த்துட்டு போட்டு தரலாம். அண்ணே, இந்த இப்போ கிச்சனுக்கு எல்லாம் போடுதாது இல்ல, இந்த இந்த மரக்கதவு மரக்கட்டை அந்த மாதிரி தர பார்க்கணுண்ணே. அப்புறம் பாத்ரூமுக்கு வந்து இந்த சொரன்ட்டு கல் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்கணும். இது வலியிடக்கூடாதுல்ல, அதான். அப்புறம் கிச்சனு டைல்ஸ் இருக்கலானே, அது வந்து இந்த படங்கள்லாம் போட்டிருக்கும்ல, பூ படம், இந்த காய்கறி படம், அந்த மாதிரி வேணும். அதான் கொஞ்சம் மாடல் பார்த்துட்டு சொல்லுதோம். எங்களுக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வச்சிருங்கண்ணே. இன்னைக்கு நைட்டு நாளைக்குள்ள ஒட்டுனாத்தியான். நீ 2 நாத்தையும் இருக்கு பால் காட்சிக்கு. அதுக்கு என்ன தம்பி, உங்களுக்கு பிடிச்ச கல்ல எடுத்துடுங்க. இப்ப நானும் கொண்டு போங்க, ஒட்டதும் உங்க வேலை. அதுக்கு நம்ம தலைப்பட முடியாதுல்ல தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, ஒட்டதுக்குலாம் ஆள் இருக்கு. நேத்தே வரணும் பார்த்தோம், அதுக்குள்ள டைம் இல்ல. எனக்கு கல்யாணம் வச்சிருக்கா. கல்யாணம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் அப்படின்ட்டு அலைஞ்சுட்டே கிடக்கு சீரிதோம். அதான் வர முடியல. சரிண்ணே, மாடெல்லாம் பார்க்கலாம்ல. போங்க தம்பி, உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு எங்க ஒரு பையன் நிப்பான், அந்த பையனை லீவு இருந்தா அவன் நல்ல மாடலாம் எடுத்து தருவான். சரி, உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துட்டு வாங்க, பார்த்து எடுத்து தரலாம். சேகருக்கு வேண்டப்பட்டாதுன்னு சொல்லிட்டீங்க, பிற என்ன. சரிங்கண்ணே, சரி அண்ணா. இந்த பூஜை ரூமுக்கு இந்த ஒரு கல்லு அழகா வந்திருக்குல்ல, இப்போ உடன் கல்லு மாதிரியே ஒரு ஷைனிங் ஆன்ட்டு அந்த மாதிரி இருக்குதா தம்பி? நம்மள்ட்ட இல்லாத கல்லே கிடையாது. எல்லா மாடலும் நம்மள்ட்ட தான் இருக்கு. மொத்த கடை பத்தியா, எல்லாம் எங்கிட்ட தான் வரும். எங்கள்கிட்ட தான் ஆளுகளே எடுத்துட்டு போவாங்க. எல்லாம் இருக்கு, இல்லாததே இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து சொல்லுங்க என்ன. என்னண்ணே, கடையை பார்த்தா ரொம்ப பெரிய கடையா இருக்குது. அங்க சேகரனே சொன்ன கிடையாது? ஆமாடா, அதான் முடிக்கேன். நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல ஒரு கடை, அங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தோமே மீனா பிளேட்ல, அந்த கடை கூட போயிருக்கலாம் போல இருக்க. சின்ன கடையா இருந்தாலும் மாடல் குறவா தான் வச்சிருப்பான். நான் ரேட்டு பார்த்தும் பாராம போடுவான். இதை அந்த அண்ணன் தான் சொல்லிச்சு, சேகர் தான் சொன்னான். ரேட்லாம் கம்மியா போட்டு தருவான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதான் வந்தேன். சரி பாப்போம், நீ சொன்னில அந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கா என்னன்னு பாரு. பார்த்து நம்ம விலை என்ன எப்படின்னு பாப்போம். கட்டுப்படி ஆச்சுன்னா எடுப்போம், இல்லாட்டா அங்கேயே போயிருவோனே. சரிண்ணே, சரி. நமக்கு கட்டுப்படியாக இடத்துல தானே நம்ம எடுக்க முடியும். சரிண்ணே, வா கல்ல பாப்போம். அம்மா சொல்லிச்சு, கிச்சனுக்குலாம் அந்த இதா உள்ள கல்லு தான் போடணும், பாத்ரூமுக்கு வந்து சொரன்ட்டு கல்லு தான் போடணும்னு சொல்லி விட்டுச்சு. அதே அதுபடிதான் நம்ம பார்த்து எடுக்கணும். சரிடா, வா அந்த அங்கிட்டு இருக்குல்ல அந்த கல்லாம் போய் பார்ப்போம். சீக்கிரம் செலக்ட் பண்ணணும்டா, அப்புறம் அம்மா ரெடியா இருக்கும். அம்மா கூட்டிட்டு போகணும்ல, பொண்ணிட்டுல போய் சொல்ல போகணும். ஏன்டா ஒரு மாதிரியே உட்காந்துருக்க, பொண்ணிக்கு வந்து சண்டே என்ன? அண்ணன் சொல்லுவோமா என்ன? சரி இப்ப வேண்டாம். இல்லண்ணே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாத்தான் இருக்கேன். ஏன்னே? இல்ல, நேரத்துல இருந்தே உன் மோகம் சரியில்லையே, அதான் கேட்டேன். வேற ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? அட இல்லண்ணே, சும்மாத்தான் இருக்கேன்.